ஹாய் கைஸ், நான் தான் டன் ஒண்டர் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நியூ KTM Duke 250 பைக் இருக்குது தெரியுமா. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபர் போட்டிருக்காங்க. அதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த பைக் வந்து ஆஃபர் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து KTM நாகர்கோவில் ஷோரூமில் தான் ஆஃபர் போட்டுட்ருக்காங்க. என்ன ஆஃபர் போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா. நம்ம வாழ்க்கை சும்மா ஏதோ ஒரு பணக்காரனா வாழ்ந்துட்டு செத்தவனோட வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஒரு வாழ்க்கை வரலாறா வாழ்ந்துட்டோம். ஓகே கைஸ், நம்ம இந்த ஆஃபரை பற்றி பார்த்துடலாம். இந்த பைக் பார்த்தீங்கன்னா எக்ஸோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,40,000 இருந்துச்சு. அது இப்போ பார்த்தீங்கன்னா 2,25,000 போட்டிருக்காங்க. அப்படின்னா 20,000 ருபீஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஆன்ரோட் ப்ரைஸ் உங்களுக்கு லாஸ்ட் சொல்கிறேன், சரியா, எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். சாரி கைஸ், டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 கிட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு 1 lakh ஃபஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 24 மந்த்ஸுக்கு அப்படின்னா 2 இயர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 month 7,000 இல்லை to 8,000 கட்ட வேண்டியது இருக்கும். அதுதான் என்ன கேட்டிங்கன்னா ஓகேன்னு சொல்லுவேன். 20,000னா உங்களுக்கு அங்கே இயர்ஸ் கூட 3 years 4 yearsன்ட்டு உங்களுக்கு கூடும். மந்த் உங்களுக்கு ரேட்டு கூட தான் செய்யும். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 years பார்த்தீங்கன்னா வாரண்டி கொடுப்பாங்க. வாரண்டியும் உங்களுக்கு லாஸ்ட்டு சொல்கிறேன், ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா RSI கொடுப்பாங்க. அப்படின்னா ரோட் சைட் அசிஸ்டன்ஸ் 1 year கொடுப்பாங்க. அப்படின்னா உங்களுக்கு பைக் எதாவது நாசம் ஆச்சுன்னா அவங்கள வந்து எடுத்துப்பாங்க, ஓகேவா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைடுக்கு இது கூட்டிகிட்டு போவாங்க. அர்பான் எஸ்கேப் ரைட் சைட் ஒரு இது உண்டு. அதுக்கு உங்களை வந்து இன்வைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்க கூட போய்ட்டு ரைடுக்கு போய்க்கலாம். இது கூட முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ஹெல்மெட் கொடுப்பாங்க கைஸ். இது எல்லா ஷோரூம்லேயும் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரில. ஆனால் நமக்கு நாகர்கோவில் KTM ஷோரூமில் கொடுக்குறாங்க. அவங்க காண்டாக்ட் நம்பர் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டாங்களே எல்லாம் சொல்லுவாங்க. இந்த பைக் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி நான் ரிவ்யூ வீடியோ போட்டிருக்கேன், ரைட் ரிவ்யூ வீடியோலாம் போட்டிருக்கேன். ஆனாலும் ரிவ்யூ வீடியோ இன்னொருக்கா போடுங்க சொல்லி கேட்டிருக்கீங்க. அதனால் மறுபடியும் ரெடி பண்ணி போடுறேன், அது நீங்கள் பாருங்கள், ஓகேவா. வேறு என்ன இருக்குது, ஓகே, நான் சொன்னேன் தெரியுமா வாரண்டி பற்றி. வாரண்டி என்ன ப்ராப்ளம்னா, நீங்கள் வந்து இந்த பைக்கில் ஒயர் ஃபுல்லாகவே என்ன சொல்கிறது சென்சார், ஓகேவா. நீங்கள் ஒயரில் நீங்கள் எதுவும் ஒர்க் பண்ணாமல் வேறு கிட்ட ஏதாவது லைட்டப்போ அடிஷ்னலாக ஆட் பண்ணுறீங்க ஆஃப்டர் மார்க்கெட்டில் இருந்தால் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஒயரில் கை வச்சிங்கன்னா வாரண்டி கிளைம் ஆகுது கைஸ். அது மாதிரி 3 சர்வீஸ் இருக்குது. ஃப்ரீ சர்வீஸ் எல்லாமே நீங்கள் வந்து பைக் கொடுத்தா தான் வாரண்டியும் ஒர்க் ஆகும், ஓகேவா. இது நீங்கள் பார்த்துக்கோங்க. வேறு என்ன சொல்லலாம், வேறு பார்த்தீங்கன்னா இந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ்லாம் கேட்குறீங்க. மைலேஜ் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. KTM சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு இந்த பைக் Duke 250 பார்த்தீங்கன்னா ஒரு 30லேருந்து 25க்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்கலாம். எல்லாருக்கும் ஒரே மைலேஜ் கிடைக்குன்னு அவசியம் இல்லை. எல்லாருக்கும் மாறி மாறி கிடைக்கும். நீங்கள் ரைட் பண்ணுற விதம் தான், ஓகேவா. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஹைட்டு வந்து இது பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணியிருக்காங்க, சீட் ஹைட்டு. நான் பார்த்தீங்கன்னா 5.5 இருப்பேன். எனக்கு வந்து இந்த பைக் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது, உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு கரெக்டாக இருக்குது. ஹைட் கூட உள்ளவங்களுக்கும் கரெக்டாக தான் இருக்கும். லாங் ட்ரைவ் போகலாம். உங்களுக்கு ரைட் ரிவ்யூ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். உங்களுக்கு போகும்போது ரைட் பண்ணக்கு வீடியோ போடுவேனா, ஓகே, இல்லை ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன், சேனல் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதுமாதிரி இது டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மத்தியானம் 12 மணி நான் வீடியோ எடுக்கிறது. கொஞ்சம் மழை வரனால கொஞ்சம் இதாக இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே உங்களுக்கு பிரைட்னஸ் கரெக்டாக தெரியும், நல்லா தான் இருக்குது. நான் உங்களுக்கு டிஸ்பிளே வீடியோ போட்டிருக்கேன், என் சேனலில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு போர் அடிக்க விரும்பல. அது இல்லாமல் வேறு எதாவது கண்டென்ட் பண்ணணும் சொல்லுங்கள், ஓகேவா. அது இல்லாமல் டெஸ்ட் ட்ரைவ் இருக்கும் நம்ம ஷோரூமில். நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா தருவாங்க. நீங்கள் ரைட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு வாங்கலாமா வேண்டாமான்னு சொல்லி நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதேமாதிரி சொன்ன மாதிரி 20,000 கிட்ட ஆஃபர் போட்டிருக்காங்க. நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. 20,000 ருபீஸ்னால் 1 month EMI இல்லை 2 months EMI உங்களுக்கு கெட்டாமல் இருக்கலாம், பார்த்துக்கோங்க. எனக்கு தோணுதை சொன்னேன், ஓகேவா. இதுக்கு ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆஃபரோடு சேர்த்து 280 வரும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 lakhs இருந்துச்சு. இப்போ 2.80 lakhs, ஓகேவா. 2,80,000 வரும், ஓகே.